இது ஏசிக்குள்ள உட்கார்ந்துட்டு செய்யற அரசியல் இல்லை. விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். வீட்டில் ஏசி, இறங்கினா கார்ல ஏசி, இறங்கி போனா ஹோட்டல்ல ஏசி, ரூம்ல இருந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்தா ரெஸ்டாரண்ட்ல ஏசி, கொஞ்ச நேரம் அந்த சூரியல நின்று கையை காட்டிட்டு திருப்பி போய் ஏசியில் உட்கார்ந்துக்கிறது. அதுவெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். தாரை தாரையாய் எங்கள் உடலில் இருந்து வேர்வை ரத்தம் சிந்த சிந்த இந்த களத்திலே பாடுபட்டு இருக்கிறோம். நடிகர்களை பற்றிலாம் சொன்னாங்க. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். 25 வருஷத்துக்கு முன்னாடியே எத்தனை நடிகர்கள் வந்தாலும், எத்தனை இயக்குனர்கள் வந்தாலும், எத்தனை கதாநாயகிகள் வந்தாலும், எத்தனை தலைவர்கள் வந்தாலும் சிறுத்தைகளின் களம் முற்றிலும் வேறானது. முற்றிலும் வேறானது. இந்த களத்திற்குள் அவர்களால் ஒரு மணி நேரம் தாக்குப்பிடித்து நிற்க முடியாது. கரும்பு வெற்றவன் கரும்பு வெற்ற திறன் உள்ளவனா இருப்பான். கரும்பு கழிக்கிற பெண்கள் அந்த திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. அதை கட்டி போட்டு தலையில சுமந்துக்கிட்டு வர்றது அந்த வேலையும் சிலரால் செஞ்சிட முடியும். ஆனால் அந்த கருப்பம்பாலை கொண்டு வந்து அந்த உலையில கொப்பரையில கொட்டி அந்த இடத்த நின்று அந்த கந்தை தூக்கி தூக்கி போட்டு சக்கையை தூக்கி தூக்கி போட்டு வேக வச்சு அந்த பால் சுன்ற வரையில் அங்கே நின்று வேலை செய்கிறான் பாருங்க. அது எல்லாராலையும் முடியாது. அது பதத்துக்கு வரும்போது கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு அப்படியே லேசாக இளமஞ்சள் வரும்போது அந்த அனலையெல்லாம் நிறுத்தி அதை எடுத்து தொட்டியில் ஊற்றுவான். அந்த பணியை ஒருத்தர் 2 பேரால் தான் செய்ய முடியும். அதுபோல விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அந்த களத்திலே நிற்க முடியும். அதுபோன்ற உழைக்களத்தில் நிற்கிற வேலை விடுதலை சிறுத்தைகளின் வேலை. இது ஏசிக்குள்ள உட்கார்ந்துட்டு செய்யற அரசியல் இல்லை. விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். வீட்டில் ஏசி, இறங்கினா கார்ல ஏசி, இறங்கி போனா ஹோட்டல்ல ஏசி, ரூம்ல இருந்து வெளியே வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்தா ரெஸ்டாரண்ட்ல ஏசி, கொஞ்ச நேரம் அந்த சூரியல நின்று கையை காட்டிட்டு திருப்பி போய் ஏசியில் உட்கார்ந்துக்கிறது. அதுவெல்லாம் விடுதலை சிறுத்தைகளின் அரசியல். தாரை தாரையாய் எங்கள் உடலில் இருந்து வேர்வை ரத்தம் சிந்த சிந்த இந்த களத்திலே பாடுபட்டு இருக்கிறோம். வேர்வை கொட்ட கொட்ட பாடாத்தி இருக்கிறோம். ரத்தம் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம். கண்ணீர் சிந்த சிந்த பணியாற்றி இருக்கிறோம். ஒப்பாரி ஓலங்களுக்கு இடையிலே பணியாற்றி இருக்கிறோம். ஒருபுறம் காவல்துறையின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் சாதி வெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் மதவெறியர்களின் நெருக்கடிகள், இன்னொரு புறம் அதிகார வர்க்கத்தின் ஆளும் சக்திகளின் அரசியல் சக்திகளின் நெருக்கடிகள், ஊடகங்களின் புறக்கணிப்புகள், இவளையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இதெல்லாம் அவர்களால் யூகிக்க கூட முடியாது. இதை சொன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. நாளைக்கு ஒருத்தன் புதுசா கட்சி ஆரம்பிச்சா கூட அவன் பேரை மேல போட்டு என் பேரை பின்னால போடுவான் ஊடகத்தில். இன்னைக்கு அதுதான் உளவியல், ஊடக உளவியல். நாளைக்கு எனக்கு பின்னால ஒருத்தன் கட்சியை தொடங்கி அவன் அறிக்கை விட்டால் அவன் அறிக்கையை முதல் பக்கத்திலே போடுவான். எனது அறிக்கையை திருமாவளவன் அறிக்கை விட்டார்னு போடுவான். இல்லைன்னா அந்த பேரும் போட மாட்டான். அவ்வளவு ஈஸியெல்லாம் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார்கள். 25 ஆண்டு காலம், 4 நூற்றாண்டு காலம் தாக்கு பிடித்து இந்த களத்திலே நின்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக, மாநில கட்சியாக நிமிர்ந்து நிற்கிறோம். இதை தக்க வைக்க வேண்டுமா வேண்டாமா? இந்த வெற்றியை தொடர வைக்க வேண்டுமா வேண்டாமா? இன்னும் வெற்றி இலக்கை நோக்கி நாம் முன்னேற வேண்டுமா வேண்டாமா? எனது அருமை தோழர்களே, இதையெல்லாம் சாதிக்க வேண்டுமானால் நமக்கு ஒரே ஒரு தேவைதான் இருக்கிறது. பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். பெட்டி பெட்டியாய் பணம் தேவை என்று சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு தேவைதான், சகிப்புத்தன்மை என்கிற தேவைதான். அவமானங்களையும் அவமதிப்புகளையும் இழிவுகளையும் தாங்கிக் கொள்ளுகிற சகிப்புத்தன்மை மட்டும்தான் நமக்கு தேவை. என்னோடு நீங்கள் அந்த சகிப்புத்தன்மையோடு பயணிப்பீர்களே ஆனால் உங்கள் கனவு நனவாகும். கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்கிற அரசியலை நம்மால் வென்றெடுக்க முடியும். எனது அருமை தோழர்களே, வணிகர்களின் நலன்கள் குறித்து பேச ஆசை.
நேரம் இல்லை. இரவோடு இரவாக பயணம் செய்ய வேண்டும். விடியற்காலை நான் தொகுதியிலே ஒரு கோவில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க வேண்டும். முஸ்லீமோட உட்கார்ந்து தொப்பி போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிறாருன்னு கோவப்படுறான். நீ என்னைக்காவது ஒரு நாள் சங்கரமடத்துக்கு வான்னு கூப்பிட்டுருக்கிறியா? கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு எதிராக இருக்கிற கும்பலையெல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வச்சு காசு கொடுத்து திருமாவளவனை எதிர்த்து தினம் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுங்க. சில சங்கிகள் உங்களுக்கு தெரியும், இந்த சாதியிலே பிறந்த பிழைப்புவாத சங்கிகள். அவன்லாம் மாதம் காசு வாங்கிட்டு தான் பேசுகிறான். யாருன்னு உங்களுக்கு தெரியும். இது 25 வருஷத்துக்கு முன்னால நான் தமிழ் பெயர் சூட்டுவதற்கான அறிவிப்பு செய்த காலத்திலிருந்து நடக்குது. தமிழ்நாட்டில் இருந்து 32 அமைப்புகளை, தலித் அமைப்புகளை கூப்பிட்டு இந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பேசினார். உங்கள் திருமாவளவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த ஜனங்களெல்லாம் ஏமாற்றி கிறிஸ்தவத்தில் சேர்க்குறார், இஸ்லாத்தில் சேர்க்குறார். அதனால தான் அந்த பேரெல்லாம் மாற்றுறார், இந்து பேரெல்லாம் மாற்றுறார். அந்த ஆளை எப்படி விட்டு வச்சுருக்கிறீங்க? நீங்கள் போய் பேசுங்க, எதிராக பேசுங்க, இயக்கம் கட்டுங்க. ஒவ்வொருத்தன் கையிலையும் 50,000 1 லட்சம் பணம் கொடுத்தது சாட்சி இருக்குது. அதுக்கு போயிட்டு வந்த தம்பியை ஒருத்தர் சொன்னார், அந்த 32 பேரில் நான் ஒரு ஆளுங்க, ஆனால் நான் பணம் வாங்காமல் வந்துட்டேன். இந்தந்த பையெல்லாம் போனான் அவன்லாம் தான் இன்றைக்கி உங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறான் என்று சொன்னார்கள். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமி செய்தார்னா, ராமசாமிங்கிற பெயரை தொல்காப்பியன் மாற்றி விட்டுட்டார். பாலசுப்ரமணியங்கிற பெயரை பாலசிங்கம்னு மாற்றி விட்டுட்டேன். பாக்கியங்கிற பெயரை பாவரசுன்னு மாற்றி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரே நாளில் 5000 பேர் புல்லாரெட்டி அவனியில் மாற்றணும், மதுரையில் 5000 பேர் மாற்றணும். அதுக்கப்புறம் தினம் மாற்றிக்கிட்டே இருந்தோம் லட்சக்கணக்கான பெயர். என்னடா இந்து பெயர்களை பூரா இவன் மாத்துறான்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு. நமக்கு எதிராக இன்னைய வரல அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் தான் நம்ம மதத்துக்கும் நம்முடைய கோட்பாட்டுக்கும் எதிராக இருக்கிறார்கள். நாங்கள் மதத்துக்கு எதிராக இல்லை, உங்கள் சதி அரசியலுக்கு எதிராக இருக்கிறோம், உங்கள் அரசியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறோம். நீங்கள் சாதி வாழ்கை என்று சொல்லுகிறீர்கள், நாங்கள் சாதி ஒழிகை என்று சொல்லுகிறோம். நீங்கள் கோல்வாக்கரின் பிள்ளைகள், நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள். நீங்கள் வீர சாவர்கரின் பிள்ளைகள், நாங்கள் பெரியாரின் பிள்ளைகள். எப்படி ஒத்துப்போகும்? எப்படி ஒத்துப்போகும்? நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகளாகவும் பெரியாரின் பிள்ளைகளாகவும் இருப்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் உறுதியாக நீடிக்கிறோம்.